நீங்க பணியாற்றிய கட்டளை தமிழ் படத்த திரையில பார்த்தபோது, அந்த படம் உங்களுக்கு என்ன சொல்லிச்சு? அது ஒரு பயங்கரமான பிரமிப்பு சார். அது என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்டு படத்திலேயே வந்து மு அந்த படம் முடியும்போது கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகும்போது கூட அந்த அசிஸ்டன்ட்ஸ்லாம் போயிட்டாங்க. ம். இன்னும் சொல்லப்போனா சுயநலமா சொல்லணும் அப்டின்னா, அவங்க போனனால தான் நான் அவ கூட அவ்வளோ நெருக்கமானேன். அவ கூட நான் அடுத்த படிக்கு போ ஆமா. முடிஞ்சது. அவ 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 கூட நான் மட்டுமே இருந்தேன். ம். அந்த படம் கொஞ்சம் கட் பண்ணலான்னு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணலான்னு முடிவு பண்ணார் சார். அப்ப அது ஃபிலிம்ல. ஆமா. அப்ப நான் தான் தியேட்டரா போனேன் ஓ! கட் பண்றதுக்கு. ம். கட் பண்ணி அந்த 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 ஃபிலிம வாங்கி பேக்ல வச்சு கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வருவேன். அப்ப நான் அந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்க்கும்போது, நான் உணர்ந்தது என்ன அப்டின்னா, அந்த நம்ம ஒரு ஒரு வெயிலுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து போயி, நம்ம ஷூட் பண்ணும்போது நெறைய உபாதைகள பார்த்துருப்போம்ல. அது எல்லாம் திரையில பார்க்கும்போது அந்த விஷுவல் நார்மலைஸா ரொம்ப சிம்பிளா தெரிஞ்ச ஒரு விஷுவல், இங்க வேற ஒண்ணா தெரிஞ்சுச்சுல்ல. ம். அது ஒரு பயங்கர வியப்ப குடுத்துச்சு எனக்கு. அப்போ ம். இன்னொன்னு என் உலகத்த அப்படியே மாத்துது. சினிமாவ பற்றியான பார்வைய மாத்துது. ஓ! நான் ரொம்ப கவனமா படங்கள பார்க்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து அதுவரைக்கும் அந்த சவுண்ட் அதிகமா இருக்கக்கூடிய படங்கள் பிடிக்காம போகுது. சவுண்ட்னா ம். கூட்டமா ஆடிக்கிட்டே, பாடிக்கிட்டே கொண்டாட்டமாவே இருக்கக்கூடிய படங்கள் வந்து அதிலிருந்து விலகுறேன் முதல்ல. புரியுது. ஒரு அமைதிய, ஒரு வேகமான ஒரு உலகத்த பார்க்க ஆரம்பிக்கிறேன். கட்டுரைமோட தாக்கம் தான் பெரியமல கருப்பின் நாய்லாம். ஆ. அதுல ஒரு டாக் நாங்க ஆமா, ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஆமா. அந்த டாக் கூட நான் அலைவேன். ஷூட் ம். பண்ணும்போது அத கூட்டிட்டு வரது, போறது, அந்த ஃபாலோலாம். அது அந்த அந்த டாக் கிட்ட எலிவேட்டர்லாம் செத்து போகும். அந்த செத்து போன அன்னைக்கு தான் எனக்கு என் பழைய நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு ஞாபகத்துக்கு வருது எனக்கு. அன்னைக்கு ம். அன்னைக்கு கட்டுரை தமிழ்ல அந்த டாக் சீன் கிளைமாக்ஸ் லாஸ்ட் ஷாட்ல அந்த டாக் செத்து போகும். அந்த ஷாட் எடுக்கிறப்போ எனக்கு ஞாபகம் வந்தது தான் அந்த சீக்வென்ஸ். ஓ! ஊர்ல நம்ம இதே மாரி நம்ம நாய் செத்து போச்சு ம். நம்ம அப்படின்னு சொல்லி ஞாபகத்துக்கு வந்து, அதிலிருந்து நான் கதைய வந்து யோசிக்க ஆரம்பிச்சு, ம். என்னோட சினிமாவுக்குள்ள நான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சது கட்டுரை தமிழ் ஒரு முக்கியமான ஒரு பங்கு.